நார்மலாக டிவி யூனிட்னா பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு பண்ணி தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஓல்டு மாடல். வுட்டு எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமோ அதே அளவுக்கு இது ஹெவியாக இருக்கும். வயர் எதுவுமே வெளியே தெரியாது. இது ஹைலைட் லைட்ஸ். இது இப்படி ஸ்லைட் பாரப்பா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இதில் வந்துருது. ஸ்டேர்கேஸ் கடியில் குமிஞ்சு போய் எடுக்கிறதே சிரமம். ஃப்ரண்ட்லேருந்தே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். டைனிங் ஏரியாவில் இந்த மொத்த பார்ட்டும் எடுத்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். டாப் டு பாட்டம் அடிக்கிற மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்கோம். வெர்டிக்கல் ஃபினிஷிங் கோல்டு கேஸஸ் கொடுத்துருக்கோம். பாட் லைட்ஸு ப்ரொஃபைல் லைட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். சிம்னிக்கு வந்துட்டு அவுட்லெட் போகும். அந்த அவுட்லெட் ஏரியாவை டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். தாலி யூனிட் தனியாக கொடுத்துருக்கோம். மிக்சியோட அசசரிஸ் இங்கே வச்சுக்குவாங்க. மிக்சி இங்கே வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ ஸ்லைட் பண்ணி இழுத்து வேணான்னா தள்ளிக்கலாம். ஹைட்ராலிக் கொடுத்து டாப் ஓப்பன் கொடுத்துருக்கோம். அதுவும் அதே மாதிரி தான் ஸ்லைட் பண்ணி வெளியே இழுத்து ரெண்டாவது உள்ளே தள்ளோம்னா உள்ளே போயிடும். வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விக்கெட் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். காய்கறிக்கு வந்து வென்டிலேஷன் கண்டிப்பாக தேவை. அதுக்காக வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். வீடு ரூம் எல்லாமே வந்துட்டு எல்லாமே இதில் வச்சு க்ளோஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருக்கிறதே தெரியாது. வீடு நீட்டாக இருக்கும். அதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்கோம். ஃபோல்டிங் டேபிள். இது எப்படி ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லா தாங்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமுங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் டோர்ஸுமே நம்ம தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபைபர் ரெயின் இன்ஃபோஸ்டு பிளாஸ்டிக் டோர்ஸ். நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு ஸ்டோரேஜ், இது கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். இதுலேயே ஹிடன் டோர் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் ஏரியா ஹிடன் டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சவொடனே இது ஃபுல்லாமே வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். ஹேங் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்லைட் டைப்பா? ஆமாம். நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணோம்னா உள்ள போயிடும். சேம் போட்டு செய்கிறாங்கல்ல அந்த மெட்டீரியலே டோர் பண்ணியிருக்கோம். 24 hours தண்ணியிலே இருந்தாலும் டோர் ஒன்றும் ஆகாது. வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இன்டீரியர் பண்ணி வச்சிருக்காங்க. வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்கீங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பிரதர் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10.5 சைஸு. அது ஃபுல்லாமே வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி டிவி யூனிட் பண்ணி. நார்மலாக டிவி யூனிட்னா பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு பண்ணி தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஓல்டு மாடல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்கோம். இதுங்களா? ஆமாம். இந்த ஃப்ளூட்டட் பேனல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இந்த ஃப்ளூட்டட் பேனல் ஏரியாவில் ஃபுல்லாமே லைட் வந்துட்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட்டும் இந்த ஃப்ளூட்டட் பேனலும் ஒரே ஒரு இது லைனில் இருக்கணும். ஏன்னா அவுட்டரில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருந்தால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே லைனில் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த லைட்டிங்காக தான் இந்த ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி இது கொடுத்துருக்கோம். சரி. நெக்ஸ்ட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது கிரேனைட் மாடல் ஷீட்ஸ். இது வந்து அல்ட்ரா ஹெவி ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து வுட்டு எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமோ அதே அளவுக்கு இது ஹெவியாக இருக்கும். மார்பிள் மாதிரியே இருக்கு. அதான் மார்பிள். ஆனால் இது வந்து யூபிவிசி ஷீட்டு தான். ஓகே. கிரெயின்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். கோல்டு பிளேட் மாதிரி வச்சிருக்கோம். கோல்டு பிளேட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட்டிங் பாக்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம வந்து செட் ஆஃப் பாக்ஸ் வைக்கிறது இது எல்லாமே உள்ள போயிடும். வயர் எதுவுமே வெளியே தெரியாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளேயே இருக்கலாம். எல்லா வயரும் உள்ளே இருக்கும். எதுவுமே வெளியே வராது. எல்லாமே இதுக்குள்ளேயே அரெஸ்ட் ஆயிரும். ஓகே. ஒயரிங் லைன்லாம் இதில் எடுத்துக்கலாம். இல்லை, பேக் சைடு போயிடும். உங்களுக்கு வெளியே எதுவுமே தெரியாது. ஓகே ஓகே. இதுவுமே அட்ஜஸ்டபுளாக வந்துருங்களா? ஆமாம், அட்ஜஸ்டபிள். இந்த ஃபுல் டிவி யூனிட்ல பார்த்தீங்கன்னா 2 விதமாக லைட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்க்காக ஹைலைட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்க. இது வந்து பேக் ட்ராப் லைட்ஸ். நார்மலாக டிவி பார்க்கும்போது இந்த லைட்டிங் போடும்போது ஃபுல் டிவி யூனிட்டும் ரொம்ப அழகாக தெரியும். அதுக்காக இந்த லைட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் ட்ராப் லைட் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த மாதிரி வரும். செம்ம யூனிக்காக இருக்குது பாருங்க. பேக் ட்ராப்பில் உங்களுக்கு வரும். சூப்பர். அடுத்து ப்ரோ இது ஹைலைட் லைட்ஸ். இந்த இடமே ஹைலைட் ஆகும். கண்டிப்பாக பாருங்க. இந்த சைடு இதுவும் ஃப்ளூட்டட் பேனல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளூட்டட் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்சிபி ஏரியா வருது. ஓங்கிங்களா? இங்கே எம்சிபி ஏரியா வருது. இது வேணும்னா இது இப்படி ஸ்லைட் பாரப்பா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இதில் வந்துருது. ஓகே. இப்போ ஃபியூச்சரில் யூஸ் பண்ண வயரிங் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக பார்த்துக்கிற மாதிரி இது இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக லாக் ஆகுது பாருங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும். இதுவும் இந்த ஃபுல் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த டோரோட ஓப்பன். ஓகே. அதுக்காக சென்டர் பண்ணி இந்த ஏரியா வச்சிருக்கோம். பாருங்க ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த ஏரியாவுக்கும் அந்த டோருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கண்டிப்பாக. நீங்கள் சாத்தினாலும் ஒரே மாதிரி அழகாக தெரியும். ப்ரோ இங்கே என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்டேர் கேஸ் அடியில் கவர் பண்ண சொன்னாங்க. நார்மலாக டோர் போட்டாச்சு. அது டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவரோட ஃப்ளட்ஜுக்காக ஒரே ஈவனாக தான் வரும். சூப்பர் சூப்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஈவனாக வரும். இது அவுட்டரில் வந்து ஒயிட் ஃப்ரேம் கொடுத்து டோர் மட்டும் இந்த கலர் கொடுத்துருக்கோம். டார்க் கலர் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே.
என்னென்ன வச்சுக்கலாம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓ இது வந்து ஸ்டேர் கேஸ் கடியில் குமிஞ்சு போய் எடுக்கிறது சிரமம். அதனால வந்துட்டு ஃப்ரண்ட்லேருந்தே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வேஸ்ட் திங்ஸை போட்டு வச்சுக்கலாம், வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவுட்டரில் எதுவும் அசிங்கமாக இருக்காது. கண்டிப்பாக பெரிய டோர் இருக்கும். இந்த பெரிய டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் யூஸ் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுவதற்காக அந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொருள் வச்சு அவங்க எடுத்துக்கலாம். யூபிஎஸ் வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். யூபிஎஸ் இங்கே வச்சுக்கலாம். இதுக்கான வென்டிலேஷனும் இருக்கு. பேக் சைடு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ இங்கே பாருங்க, உள்ளே ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர். பேக் சைடு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வென்டிலேஷன் எங்கே ப்ரோ இருக்குது இதில்? வென்டிலேஷன் இங்கே வரும். இங்கே வந்துருங்களா? ஆமாம். ஓகே. டைனிங் ஹாலு இவ்வளோ ரிச். ஆமாம். ஓகே. டைனிங் ஏரியாவில் இந்த மொத்த பார்ட்டும் எடுத்து ஓகே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரோ அது? இது வந்து பார்த்தீங்கன்னா இது லாஃப்ட், நார்மல் லாஃப்ட். மேலே வந்து பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செம்ம ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்க. அது 2 ஸ்டோரேஜ் வந்துருதா? ஆமாம், 2 ஸ்டோரேஜ் வரும். ஓகே. எந்த இடத்துலையுமே வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு க்ராக்கரி யூனிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பொருள் வைக்கிற மீன் அது அவுட்டர் லுக்கு இருக்கும். ஓகே, இதுவுமே ஸ்லாப் மாதிரி கொடுத்துருங்க. ஆமாம். ஓகே. இதெல்லாம் ப்ரொஃபைல் டோர்ஸ். ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு டோர்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஹைலைட்டாக காட்டும். இது ப்ரோ? இது ப்ரொஃபைல் டோர். ஓகே. இது வந்து ஒரு டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். டால் யூனிட் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஓனாக பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்துடும். ஆமாம், இதில் எதுவுமே சிவில் ஒர்க் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஒர்க் மட்டும்தான். சிவில் ஒர்க் எதுலேயுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் நம்ம வந்து ஓனாக பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த பீடிங் எல்லாம் என்னது? இது எல்லாமே வந்துட்டு ப்ரொஃபைல் டோர்ஸ். அலுமினியம் ப்ரொஃபைல் போட்டு கிளாஸ் போட்டிருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் இது மார்பிளுங்களா? ஆமாம், ஓகே. மார்பிள் நம்ம யூபிவிசி போட்டு அதுக்கு மேலே மார்பிள் போட்டிருக்கோம். நாளை அவங்க வந்து டைனிங் ஏரியாவில் எல்லா பொருளும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது ட்ராஸ். இப்போ மொத்தம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீ-குட் கலரில் கொடுத்து அவுட்டரில் ஃபுல்லாமே ஃப்ரேம்ஸ் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். டீ-குட்டை வந்து ஹைலைட்டாக காட்டுறக்காக. ஸோ அது டோட்டல் ஏரியாவில் எல்லா டோருமே வந்துட்டு உங்களுக்கு டீ-குட்டாக வரும். இந்த ப்ரொஃபைல் டோர்ஸும் இந்த ட்ரா மட்டும் பிளாக் கலரில் வரும். செம்மையாக கான்ட்ராஸ்டாக இருக்குது. கீழேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துருக்கு. ஆமாம். ஓகே. சைட்லேயும் இருக்குது உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு பஞ்சம் இல்லை ப்ரோ. ஆமாம். ஓகே. இதில் வேறு என்ன அடிஷ்னல் ஆட் பண்ணி இதை இன்னும் ஹைலைட் பண்ணுற மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்கோம். லைட்டிங் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டீ-குட் பேஸுங்கிறனால ஸோ ஒயிட் லைட் கொடுத்தா டாப் டு பாட்டம் அடிக்கிற மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். இங்கேயுமே உங்களுக்கு லைட்டிங் இருக்குது. இது லைட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த இடத்துல கோல்டன் கிளாஸஸ், வெர்டிக்கல் ஃபினிஷிங் கோல்டன் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். நம்ம முகமே நல்லா தெரியுது. இது அங்கே இந்த லாங் வியூலேருந்து பார்க்கும்போது இப்போ பொருள் வச்சாலோ இந்த இடம் வந்துட்டு எப்பவுமே அசிங்கமாக தெரியாது, எப்பவுமே அழகாகவே காட்டும். அதுக்காக இதை இது பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இங்கே ஸ்டோரேஜுக்குமே இங்கே லைட் வந்துருக்கு. ஆமாம். டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் ஏரியா இருக்குது. வாஷ் பேசின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். அதில் இந்த வாஷ் பேசின் ஏரியாவோட பொருளெல்லாம் உள்ள வச்சுக்கலாம். இது ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கிளாஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல கிளாஸ் கொடுத்து இதுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இதுவுமே இதான் ப்ரோ, பிவிசி தான். இது வந்து பிவிசி ஃப்ளூட்டட் பேனல். பின்னாடி ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்கோம். அது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருள் அழகாக வச்சுட்டு அந்த இடத்த மட்டும் ஸ்பாட் பண்ணுறதுக்காக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓ சூப்பர். ஆன் பண்ணுங்க ப்ரோ பார்க்கலாம். ஓகே. அந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸு ப்ரொஃபைல் லைட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். வாஷ் பேசின் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ரொம்ப அழகாக காட்டும். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்று யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் லைட் அடிக்கும். ஸோ இங்கே மிரரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இங்கே மார்பிள் வந்துருதே. மார்பிள் மேலே மார்பிள். அப்போ தான் நம்ம டாப் வாஷ் பேசின் வைக்க முடியும். ஓகே. கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மேலே வந்து லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இது டர்க்கிஷ் ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த கலரில் வந்துட்டு கிரேவை வந்து ஒரு ஹைலைட்டராக கொடுத்து பண்ணியிருக்கோம். எல் டைப் பார்த்தீங்கன்னா 16 அடி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், இன்னும் அதிகமாக தேவைப்படுங்கிறதுனால நம்ம பிவிசிலேயே மேலே லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பாதி வந்து சிவில் ஒர்க்கு, பேலன்ஸ் வந்து நம்ம யூபிவிசிலேயே வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தா எது சிவில் ஒர்க் பண்ணது எது பண்ணது தெரியாது, ஒரே மாதிரி தான் இருக்கும், ஈவனாக இருக்கும்.
வால் யூனிட் கொடுத்துருக்கோம். 2 இது யூஸ் பண்ணுற மாதிரி. அவுட்டரில் வந்து ஒரு ஸ்பேசர் யூனிட் கொடுத்துருக்கோம். ஈஸியாக வந்து அவங்க ஒர்க் பண்ணும் போதே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பேசர் யூனிட் கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா 2 இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு வந்துட்டு அவுட்லெட் போகும். அந்த அவுட்லெட் ஏரியாவை தெரியாத மாதிரி நம்ம யூபிவிசி இதுலேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆமாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க வச்சு யூஸ் பண்ணுற எண்ணெய் ட்ரே இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஆயில் ட்ரேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்லரி யூனிட் டேண்டம் பாக்ஸ். இதில் வந்துட்டு ஸ்பூன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 2வது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் டேண்டம் பாக்ஸில் கீழே டாலி யூனிட் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரிமூவபிள் தான், எடுத்து நம்ம 2வது யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பண்ணிட்டோம். 2 சைடுமே வந்துட்டு இந்த தண்ணி நாளைக்கு ஃப்யூச்சரில் எதாவது ரிலீஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து வேறு எந்த சைடும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணியிருக்கோம். சப்போஸ் எதாவது லீக் ஆச்சுனாலும் நமக்கு ஸ்மெல் பண்ணால் தெரியும்ல, அதுக்காக அந்த வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னால், இப்படி டோர் ஓப்பன் பண்ணால் இந்த ஃபுல் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு ஒரு பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சைட் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். கேஸ் லைன் அவுட்லெட் வெளியிருந்து வருது. வெளியிருந்து வந்து இங்கே நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே ஈஸியாக எடுத்துக்கலாம். வெளியிருந்த கேஸ் லைன் வரும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மிக்சியோட அக்சசரிஸ் இங்கே வச்சுக்குவாங்க. மிக்சி இங்கே வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ ஸ்லைட் பண்ணி இழுத்து வேணான்னா தள்ளிக்கலாம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். அப்புறம் வச்சாலும் உள்ளே போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா கிரைண்டர், போர்ட்டபிள் கிரைண்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை வந்து டாப் ஓப்பன் ஹைட்ராலிக் கொடுத்து டாப் ஓப்பன் கொடுத்துருக்கோம். அதுவும் அதே மாதிரி தான், ஸ்லைட் பண்ணி வெளியே இழுத்து 2வது உள்ளே தள்ளோம்னா உள்ளே போயிடும். இது அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க? அவங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, அப்படியே வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து. டால் யூனிட் கொடுத்துருக்கோம். டால் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே அவங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு ஒரு பார்ட் மட்டும் மேலேருந்து ஒரு பார்ட் மட்டும் டாய்லெட் ஒர்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு டேண்டம் பாக்ஸ் நார்மலாக பொருள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா விக்கர் பேஸ்கெட்டு, வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மெட்டீரியல் தான். அந்த காய்கறிக்கு வந்து வென்டிலேஷன் கண்டிப்பாக தேவை. அதுக்காக வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இந்த பேலன்ஸ் ஸ்பேஸில் அவங்க வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃப்யூச்சரில் பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கினாலுமே பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஏட ஸ்பேஸ் விட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக மாப் ஸ்டிக்கு, அப்புறம் வந்துட்டு ப்ரூம், இந்த வீடு ப்ரூம் எல்லாமே வந்துட்டு எல்லாமே இதில் வச்சு க்ளோஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருக்கிறதே தெரியாது, வீடு நீட்டாக இருக்கும். அதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்கோம். ஸோ ஏர் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உள்ளே எப்போ திறந்தாலும் ஸ்மெல் இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க ஒர்க் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டேபிள், இது எப்படி ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லா தாங்கும். சரிங்களா? இது ஃபோல்ட் பண்ணுறது ஈஸி. இங்கே 2 பட்டன்ஸ் இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணி இது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணால் இது எந்த ஷேக்கும் இருக்காது, போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இது கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமுங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் தீம் பார்த்தீங்கன்னா கிரே வித் ஒயிட் தீம் கொடுத்துருக்கோம். கிரே டோர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன், சென்டரில் ஒயிட் கொடுத்துருப்போம். இப்போ வந்து இந்த பாத்ரூம் டோர்ஸுமே நம்ம தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எஃப்ஆர்பி டோர் ப்ரோ, ஃபைபர் ரெயின் இன்ஃபோஸ்டு பிளாஸ்டிக் டோர்ஸ் ப்ரோ. இது வந்து வாட்ரு ஹீட்டுக்கு எதுவுமே ஆகாது, இன்செக்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாது. ஸோ லைஃப் லாங் டோர் அப்படியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு நம்ம கிரே கொடுத்துருக்கோம்ல சார், அதே மாதிரி சென்டரில் ஒயிட் போட்டிருக்கோம். அந்த ஒயிட்டுக்கு காம்பினேஷன் பண்ணுற மாதிரி இந்த கிரே கொடுத்துருக்கோம். நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இல்லை ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணும் போது இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு ஸ்மெல்லு வரக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த வென்டிலேஷன் ஹேண்டிலும் இதிலே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ ஸ்மெல் எதுவுமே உள்ளே இருக்காது. இந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குது. ஸோ வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் வந்து கிரேல கொடுத்துட்டு கோல்டன் கலரில் வந்துட்டு டோர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யூனிக்காக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் லெஸ் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓ, ஹேண்டில் கிடையாது. ஹேண்டில் கிடையாது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஹேண்டில் இல்லாத போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. 2ஓட ரைட் லெஃப்ட் 2 கார்னர்லையுமே ஓகே ஒரு வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்கோம்.
கண்டிப்பாக ஸ்டோரேஜுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக மேலே ஒரு ஸ்டோரேஜ், இது கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட வந்துடுது, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் வச்சுருக்கோம் முன்னாடி, கிளாஸ் அவங்க ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். உள்ளே வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது எல்லாமே உள்ளே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக கண்டிப்பாக மேலே ஒரு ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் இந்த வால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூட்டட் பேனலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த செவரு ஃபுல் விண்டோ ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம பிவிசிலே பீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். அது எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது. கண்டிப்பாக இதுலேயே ஹிடன் டோர் ஒன்று இருக்குது. இதில் இந்த ஹிடன் டோர் தெரியுதுல்ல ப்ரோ, எங்கே இருக்குன்னு உங்களுக்கு? இந்த இடத்துல ஹிடன் டோர் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ஹிடன் டோரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட்டோ க்ளோஸும் கொடுத்துருக்கோம். ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ, தெரியுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, ஃபினிஷிங்காக உட்காந்துக்குச்சு. டோர் எங்கே இருக்குன்னே தெரியாது. நீக்குங்க ப்ரோ. ஓகே, சவுண்ட் ப்ரூஃபாகவும் இருக்க மாட்டிருக்கேன் ப்ரோ. ஆமாம். ஓகே, இந்த ரூம்லேயுமே பாத்ரூம் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் செவுத்து மேலே பண்ணியிருக்கீங்க ப்ரோ? செவுர் மேலே தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் ஏரியா. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹேண்டில்லெஸ் டோர் கொடுத்து ஓகே ஒயிட் வித் டீக்வுட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். டீக்வுட்டில் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிட்டோம். அந்த டீக்வுட்டோட இது வந்து 2 டோரில் கொடுத்துருக்கோம். ஓகே. மீதி எல்லா டோருமே ஒயிட்டில் வரும். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது இந்த லுக். கண்டிப்பாக ஹை லுக் தருது ப்ரோ. ஓகே, இந்த சைடு ப்ரோ? இந்த சைடு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஒரு ஹிடன் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டோர். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சவொடனே இது ஃபுல்லாமே வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட இருக்கிற பீரோவும் இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இடத்த யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இது மேலே ஸ்டோரேஜ் வந்துடுது ப்ரோ? மேலே ஒரு லாஃப்ட் இருக்கு, மேலே லாஃப்ட் கவர் பண்ணிட்டோம். ஓகே. அங்கே எப்படி வெளியே பண்ணியிருக்கோமோ ஸோ அதே கான்செப்டில் மேலே இங்கே கவர் பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ. இந்த வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்த வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸை ஹேங் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ப்ரோ ஸ்லைட் டைப்பா? ஆமாம். ஓகே. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணோம்னா அது உள்ள போயிடும். இருக்கிற இடத்தையும் தெரியாது, வார்ட்ரோப் கூட ஈவனாக இருக்கும். இதுக்கு வந்து ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்கோம். ஏர் சர்க்குலேஷன் ஸ்மெல் இருக்காது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இந்த டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் வார்ட்ரோப் ஸ்டோரேஜ் மட்டும் இந்த ஏரியாவில். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த டோரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. கிளாஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ் ப்ளஸ் ட்ராவோட வந்துடும். ஓகே. இந்த ட்ராலாம் எல்லா ட்ராவுமே சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஓகே. இது 2 நார்மலாக எப்பவும் பண்ணுற வார்ட்ரோப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். 2 ஹேங்கர் இருக்கு. இதில் வந்து ஷேர்வானிஸ், கோட்ஸ், அவரோட கோட்டு எல்லாமே மாட்டிக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பீரோ இங்கே வச்சனால இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃபோல்டிங் டோராக கொடுத்துருக்கோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு சரிங்க, இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இடமும் சேஃப் ஆயிரும், இந்த பீரோவும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக. டோர் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கீங்க. மேலே ஸ்டோரேஜ் பர்பஸ் கொடுத்து கீழே ஹேங்கிங் பர்பஸ் கொடுத்துருக்கலாம். எப்பவுமே அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே கொடுத்த மாதிரியே இந்த ஏரியாவோட தீம்க்கு ஏற்ற மாதிரி இந்த எஃப்ஆர்பி டோரை செட் பண்ணியிருக்கோம். ஓகே. உடன் ஃபினிஷிங்கில் கிரெயின்ஸ் கொடுத்து இந்த டோரை கொடுத்துருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரியாலிட்டி அப்படியே ஒரு ஃபுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஓகே. இது லைஃப் எல்லாம் எப்படி இருக்கும்? பிளைவுட்டுக்கு என்ன லைஃப் 10 to 15 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே லைஃபை யூபிவிசி கொடுக்கலாம். யூபிவிசில எல்லா ஒர்க்கும் பிளைவுட்ல பண்ணுற எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். ஒன்று யூனிக்காக என்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் தண்ணிலேயே பாத்ரூமில் போட்டிருக்கங்காட்டி தண்ணி படும் ப்ரோ, அதுக்கெல்லாம் எப்படி ப்ரோ? சேம் போட்டு செய்கிறாங்கல்ல அந்த மெட்டீரியல்லே டோர் பண்ணியிருக்கோம். 24 hours தண்ணியிலே இருந்தாலும் டோர் ஒன்றும் ஆகாது. இப்போ எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் இருக்கும். டோர்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா ரூம்லேயும் வந்துட்டு ஃப்ளோர்ஸில் மேக்னெட் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோர்ஸ் மேக்னெட் பார்த்தீங்கன்னா டோரை வந்து அவங்க எவ்வளோ வேகமாக திறந்தாலும் சரி அடித்தாலும் சரி வந்து இது கேட்ச் பண்ணிடும். ஸோ இதை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இது எல்லா ரூம்ஸில் இருக்கிற டோர்ஸும் கொடுத்துருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாம் யூனிக்காக தான் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு ஒவ்வொரு இடத்த மைனூட்டாக யோசிச்சு பண்ணி வச்சுருக்காங்க. பிரதர், நம்ம வீட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னு சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் போத்தனூர் ஏரியாவில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, சரிங்களா. நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா
எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவோம். என்ன ரேட்டு, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக நம்ம சொல்லலாம். இங்கேயே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு இந்த ரூம் இப்படி தீம் செட் பண்ணணும், இந்த ரூம் இப்படி தீம் செட் பண்ணணும் அப்படி கேட்டனால ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு தீமாக செட் பண்ணி அவங்க சாய்ஸுக்கு பண்ணி கொடுத்தோம். அவங்க சாய்ஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட ஐடியாஸும் கொடுப்போம், அவங்களோட ஐடியாஸும் கேதர் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஓகே, நம்ம கேட்லாக் மாதிரி ஏதாவது வச்சு ப்ரொவைட் பண்ணிட்டு எல்லாமே வாட்ஸ்அப்பில் எல்லா இமேஜஸ் அனுப்புவோம். இன்ஸ்டாவில் நம்ம பேஜ் இருக்குது, கோவை டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ்னு பேஜ் இருக்குது. அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பேஜில் எல்லாமே வீடியோஸ் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம். என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிவிடுவோம். ஓகே ப்ரோ, இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து டே டு டே மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க சைட்டுக்கு என்ன ரேட்டோ நான் நேரில் போய் அது மினிமம் பட்ஜெட்டில் எவ்வளோ முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ கவரேஜ் எல்லாம் எப்படி ப்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க? எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லா ஏரியாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போய் பண்ணலாம். அதர் டிஸ்ட்ரிக்ஸும் கூட இப்போ பண்ணலாம். கேரளாலேருந்தெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பெங்களூரு இந்த மாதிரி எல்லாமே போய் பண்ணலாம். ஓகே, அவங்க அது ரேட் டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். ஏன்னா இங்கேருந்து நம்ம வெளியூர் போய் பண்ணும்போது அது ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது குவாலிட்டியெல்லாம் 15 வருஷம் வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லா மெட்டீரியல் நம்ம என்னென்ன மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிருக்கோம். யூபிவிசி மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம், பிவிசி மெட்டீரியல் 2 மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எஃப்ஆர்பி டோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஒரு வாட்டி ஒர்க் பண்ணோம்னா சர்வீஸ் ஒர்க் வராமல் இருக்கும். ஓகே, அதுதான் நம்மளோட யூனிக்கான ஒர்க்கு. ஓகே, இத்தனை காட்டிட்டு ப்ரோ ஒரு மினிமம் பட்ஜெட் ஏதாவது சொல்ல முடியுமா ப்ரோ? இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs 3 bedrooம்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். கிச்சன், டைனிங், டிவி யூனிட்டு, ஸ்டேர் கேஸு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 lakhsக்குள்ளே ஒர்க் பண்ணி கொடுத்தோம். இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு 5 lakhs உள்ளே முடிஞ்சது. டோட்டலாக வீடே பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhsக்குள்ளே இன்டீரியர் ஒர்க் பண்ணி முடிச்சிடும். இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளைவுட்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதோட ஒரு 50% அதிகமாக வரும். ஒரு 10 lakhs ஆயிருக்கும். இது வந்து நம்ம 50% கம்மியாக, அப்படியே பாதியாக குறையுது. ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து நமக்கு இப்போ 15 வருஷம் லைஃப் வருதுன்னு வைங்களேன், சின்ன ஏதாவது டேமேஜஸ் வருதோ இப்போ நம்ம ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கோமா ப்ரோ? கம்ப்ளைண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் அட்டன் பண்ணதில்லை. ஏன்னா நாங்கள் பண்ண ஒர்க்கில் கம்ப்ளைண்ட்ஸ் வராத மாதிரி தான் பண்ணுவோம். சர்வீஸ் ஒர்க்குன்னு நாங்கள் ரெண்டாவது எதுக்குமே போனதில்லை இப்போ வரைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்தால் சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் போய்ட்டு இருக்கு, கால் பண்ணி கேட்டுக்குங்க. உங்களை யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறோம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை சொல்லிடுங்க. பை.